இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டம் வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ தான் இந்த முள்ளங்கி பிடுங்கினேன். அது பிடுங்கும் போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அது ஒரு கையில் எடுக்க முடியல. பாருங்கள், இந்த ஸ்பேஸ் எல்லாம் கூட முள்ளங்கி இன்னும் இருக்குது, உள்ளே வேறு இருக்குது. அதாவது ஒரே பேக்லேயே வந்து முள்ளங்கி கொத்தவரங்காய் போட்டிருந்தேன், தெரியுதுங்களா? முள்ளங்கி இன்னும் முள்ளங்கி இருக்குது உள்ள. இது வந்து இப்போ தான் அறுத்தது, பிடுங்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய முள்ளங்கி, அதோட பெருசு, அதோட பெரிய முள்ளங்கி. அதே சைஸ் இன்னொரு முள்ளங்கி, அதுக்கப்புறம் அதே சைஸ் இன்னொரு முள்ளங்கி, அப்புறம் அதோட சின்ன சைஸு 2 முள்ளங்கி. இந்த இது முள்ளங்கி மாதிரியே தெரியல, ஒயிட் கலர் கேரட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இலையெல்லாம் பொரியல் பண்ணுவாங்க வீட்டில், அந்த இலையெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் போட்டிருந்தேன். இந்த காற்றுக்கு வெயிட் தாங்காமல் உடஞ்சிருக்கு, அதனால் ஒன்றும் ஆகலை, செடிச்சாவலை, இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் காய் பாருங்கள், கொத்தவரங்காய் செம்மையாக காய்ச்சிருக்கு பாருங்கள், கொச்சன்னு. இந்த தெரியுதுங்களா எவ்வளோ அழகா சூப்பராக காய்ச்சிருக்கு கொத்தவரங்காய். இந்த அதே மாதிரி இருந்தா இங்கே தெரியுதுங்களா கொத்தவரங்காய். அப்புறம் இந்த இங்கே இந்த அங்கே கீழே எல்லாத்துலேயுமே கொத்தவரங்காய் இருக்குது. இந்த பேக் எல்லா செடியிலையுமே கொத்தவரங்காய் வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு கத்திரிக்காய் அவங்களுக்கு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. கத்திரிக்காய் பிஞ்சு தான் இது, ஆக்சுவலாக வந்து இது 1 அடி வரும் இந்த காய். இந்த பேக் பற்றி இன்னும் சரியாக உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த பேக் வந்து 18x18, 18x18 இந்த பேக்கில் வந்து கத்திரிக்காய் செடி, தக்காளி செடியெலாம் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு காய்க்கும். அதுக்கப்புறம் 15x15, இந்த பாருங்கள் வித்தியாசம் தெரியுதா? இது 18x18, இது 15x15. 15x15 பேக்லேயும் கத்திரிக்காய் செடியும் கொத்தவரங்காய் செடியும் வச்சுருக்கேன். ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, கத்திரிக்காய் செடி ரொம்ப நாளைக்கு காய்க்கும். கொத்தவரங்காய் செடி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த அடங்கிடும், செடி செத்து போயிடும். அதனால தான் அதில் வந்து கொத்தவரங்காயும் கத்திரிக்காயும் வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் தான் மட்டும்தான் அதில் ரொம்ப நாளைக்கு இருக்கும், கொத்தவரங்காய் வந்து கொஞ்ச நாளைக்கு காய்ச்சி அது செத்து போயிடும், அது காஞ்சிடும். அதனால் அது பிடிங்கி போட்டுடலாம்ல. அப்போ லைஃப் லாங் இருக்க போகிறது கொஞ்சம், அதாவது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருக்க போகிறது அந்த கத்திரிக்காய் செடி மட்டும்தான். அதனால தான் நான் வந்து இப்போ தற்சமயத்துக்கு இருக்கட்டும்னு கொத்தவரங்காய் செடி வச்சுட்டேன். எல்லா பேக்லேயுமே வச்சுருக்கேன். எல்லா பேக்லேயுமே வந்து 3 செடி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய் செடி, 2 கொத்தவரங்காய் செடி பாருங்கள், எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே காய் தான். இந்த காய் காய்ச்சி செடியே வெயிட் தாங்காமல் சாஞ்சிருக்கு பாருங்கள். இந்த செடியே வெயிட் தாங்கலை, சாஞ்சு போச்சு. எல்லாத்துலேயுமே எல்லோரும் பிஞ்சு விட்ருக்கு, கத்திரிக்காய் செடி பிஞ்சு விட்ருக்கு கொச்சன்னு. அதே மாதிரி இதுலேயும் இது ஒரு 18x18 பேகு. இது வந்து 15x15 பேகு. அது வந்து 18x18 பேகு. எல்லாத்துலேயுமே 2 செடி தான் வச்சுருக்கேன். இதை விட 12x12 விட 15x15 நல்லா வந்திருக்கு. உள்ள சாயில் மிக்சிங் சரியில்லையா என்னன்னு தெரில. ஆனாலும் ஓகே, ஒரு 2-3 செடி வைக்கலாம். அதில் இந்த மாதிரி வந்து இடையிலேயே ஒரு செடியை பிடுங்கி போடுற மாதிரி வைக்கணும். 2 கத்திரிக்காய் செடி வைக்கக்கூடாது. ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி வைக்கலாம், ஏன்னா தக்காளி சீக்கிரமாக செத்து போயிடும், கத்திரிக்காய் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வைக்கணும். அதேமாதிரி கத்திரிக்காய் வைக்கலாம், ஏன்னா கொத்தவரங்காய் சீக்கிரம் செத்து போயிடும், காய்ச்சிட்டு கத்திரிக்காய் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 15x15 பேக் தான். இந்த பேக்கில் முள்ளங்கி போட்டிருந்தேன். இந்த முள்ளங்கி ஓரளவுக்கு இப்போ எப்படியும் ஒரு 7-8 முள்ளங்கி பிடிங்கிட்டேன். அதே பேக்கில் கொத்தவரங்காய் போட்டிருந்தேன். கொத்தவரங்காய் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ கொத்தவரங்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்ம கொத்தவரங்காய் இவ்வளோ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 செடி கொத்தவரங்காய் செடி ஒரு 6-7 செடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4-3-7 4-3-7 செடி இருக்குது. அது இல்லாமல் முள்ளங்கி செடியை இப்போ 7 செடி முள்ளங்கி பிடிங்கிட்டேன்.
8 கொத்தவரங்காய் செடி இருக்குது, கீழே ஒரு சாஞ்சிருக்கு. பிடிங்கிட்டேன், முள்ளங்கியும் பிடிங்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ முள்ளங்கி பிடிங்கிட்டு அடுத்தது என்ன ஆகும், இந்த கொத்தவரங்காய் செடிக்கு நல்லா இன்னும் ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும், இதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள் செடி பிளான்ட்டுனா கத்திரிக்காய் தக்காளி வச்சோம்னா கீரையோ புதினா கொத்தமல்லியோ போட்டு சைடில் போட்டு எடுத்துக்கணும். இதுக்கு தான் அதுக்கு தானே சொல்லிட்டு தனித்தனி பேக் வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இதுலேயே வந்து நான் புதினா ஒரு பேக்கில் நட்டேன். அந்த பேக் எங்கேன்னு தெரில, இதுதான் இதில் தான் இருக்குது. அது இப்போ தான் மழை வரனால அது ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாம். இது பாருங்கள், பரண்டை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பரண்டை சாப்பிடுவோம். இது அந்த மழை பெய்யவும் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது பரண்டை. பார்ப்பீங்க, இது வந்து இது இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த பிஞ்செல்லாம் அறுத்துட்டு அப்படியே துவையல் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு வாரத்துக்கு நாங்கள் சாப்பிடுவோம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக. கொத்தவரங்காய் எல்லா செடிலையுமே கொத்தவரங்காய் தான், கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். எல்லாமே 15 பேக் தான். 3 செடி வச்சுருக்கேன். 15 பேக் 3 செடி வச்சுருக்கேன். அதே மாதிரி 18 பேக்லேயும் 3 செடி வச்சுருக்கேன். ஓ, கம்பளி பூச்சி வந்துச்சு செடிக்கு. இந்த மழையிலையும் பூச்சா? இந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை இப்போ தான் பார்க்குறேன். சரி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோமியம் தெளிச்சா போயிடும். இந்த ஆமாம் 3 பூச்சி இருக்குது. இப்போ எடுத்துடணும் அதை, இல்லைன்னா வச்சுக்கலாம் செடி மொத்தம் ஸ்ப்ரெட் ஆகிடும். இலையெல்லாம் காலி பண்ணிவிடும். இலை காலி பண்ணிச்சுன்னா காய் காய்க்காது, பூ பூக்காது, காய் காய்க்காது. சரி, ஓகே.